நேற்று மீண்டும் மீண்டும் மாறாது இருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, இந்த அற்புதமான வேளையில் மீண்டுமாக நானே அவர் என்ற தலைப்பின் கீழாக இரண்டாவது செய்தி நாம் பார்க்கலாம். அடுத்தவர்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 23, 24வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கவனியுங்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் தாழ்விலிருந்து உண்டானவர்கள், நான் உயரத்தில் இருந்து உண்டானவன். நீங்கள் இந்த உலகத்துக்கு உண்டானவர்கள், நான் இந்த உலகத்துக்கு உண்டானவர் அல்ல. ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். அதற்கு அவர்கள், நீர் யார் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் ஆதி முதலாய் உங்களுக்கு சொல்லி இருக்கிறவர் தான் என்று சொன்னார். ஆதி முதலாய் உங்களுக்கு சொல்லி இருக்கிறவர் நான் தான் என்று சொன்னார். ஆதி முதலாய் என்று நாம் பார்த்தோம் இல்லையா? ஏற்கனவே அந்த பாகத்தில் ஆதியாகமத்திலிருந்து இயேசு கிறிஸ்து பேசிக் கொண்டிருக்கிற அந்த நாள் வரையிலும் அவர் சொல்லுகிறார், நீங்கள் ஆதி முதலாய் கேள்விப்பட்ட அந்த மேசியா, அந்த ராஜா, அந்த ஆண்டவர் நான் தான் என்று சொன்னார். நீங்கள் அறியாதிருக்கிற, அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவலோடு இருந்த அந்த ராஜா நான் தான் என்று சொன்னார். ஆகவே என் பிரியமானவர்களே, வேதத்தின் அடிப்படையில் நானே அவர் என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு என்ன பொருள், யாரை குறிக்கிறது என்று சொன்னால், அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மையமாக சொல்லப்பட்டு பதிவு செய்யப்பட்ட வார்த்தை. அதாவது ஏசாயா தீர்க்கதரிசி 9ஆம் அதிகாரம், ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல ஏற்கனவே இது அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த வசனத்தை நீங்கள் கவனிங்கள். இது ரொம்ப பரிச்சயமான ஒரு வசனம், அநேகருக்கு சொல்லி இருந்த வசனம். பாருங்க, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். ஒரு பிள்ளை பிறந்து வரும் என்று சொன்னாரே, இங்க ஏசாயா அவள் சொல்லும் போது பிறந்து விட்டது என்றே சொல்லுகிறார். அந்த பிள்ளையாக பிறந்த இயேசு கிறிஸ்துவின் மீது கர்த்தத்துவம் இருக்கும். அவர் ஆளுகை செய்யக்கூடியவராயிருப்பார், அவர் ஜனங்களை சந்திக்கக்கூடியவராயிருப்பார், அவர் ஜனங்களோட சஞ்சரித்து தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார் என்று சொன்னார். அப்படி போலவே 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அந்த பிள்ளையாக இயேசு கிறிஸ்து பிறந்து அன்று அந்த நாட்களில் வாழ்ந்து கொண்டிருந்த ஜனங்களோடு அவர் சஞ்சரித்து கொண்டு வந்ததை நாம் பார்த்தோம். அப்படி போலவே இன்னொரு வசனத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், 11வது அதிகாரம் கவனிங்க, 1வது வசனம். இங்க இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்க ஒரு வார்த்தை இது. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றும், ஒரு கிளை எழும்பும். அதை இயேசு கிறிஸ்து மையமாக சொன்னார் இந்த ஏசாயா. ஈசாய் தாவீதினுடைய தகப்பன், இஸ்ரவேல் ஜனங்களை ஆளுகை செய்தார். அந்த தாவீதின் வம்சத்தில இயேசு கிறிஸ்து ஒருவர் அடிமரத்தில் இருந்த கடைசியாக என்று பொருள். தேவனுடைய சிங்காசனத்தில் கடைசியாக, தாவீதின் சிங்காசனத்தில் கடைசியாக, அடிமரத்தில் என்று சொன்னால் கடைசியாக ஒரு ராஜா எழும்புவார், அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவரை மையமாக கொண்டு தீர்க்கதரிசிகள் இங்க பேசி இருக்கிறத நாம் பார்க்கிறோம். அப்படி போலவே 53ஆம் அதிகாரம் ரொம்ப அனைவருக்கும் பரிச்சயமாய் சொல்லப்பட்ட, பிரசங்கிக்கப்பட்ட ஒரு வசன பகுதி. 53ஆம் அதிகாரம் 4 மற்றும் 5வது வசனத்தை கவனியுங்கள். இங்க மெய்யாகவே அவர், இங்க அவர் என்றதெல்லாம் யார் என்று நீங்க பார்த்துக்கிட்டோம்.
பார்த்துக்கிடணும். அதுக்காக தான். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமும் அவர் தேவனால் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகிறோம். யாரை குறித்து? இது எப்படி பரலோகத்தில் இருக்கிற பிதா என்று சொல்ல முடியும்? யார் நமக்காக காயப்பட்டது? யார் நமக்காக நொறுக்கப்பட்டது? யார் ரத்தம் சிந்தினது? யாரை குறித்து தீர்க்கதரிசிகள் பேசி இருந்தார்கள்? இங்க அவர் அவர் என்று சொன்னாரே, அந்த அவர்தான் நான் என்று சொல்றார். அங்க சமாரிய ஸ்திரீனிடத்திலும் 8ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி இருந்த அநேக ஜனங்களிடத்திலும் அவர் அப்படி பேசினார். 4ஆம் அதிகாரத்தில் சமாரிய ஸ்திரீனிடத்தில் பேசினார். 8ஆம் அதிகாரத்தில் அவரை சுற்றிலும் சூழ்ந்து கொண்டு இருக்கிற அந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அவர்களை பார்த்து பேசிக்கொண்டு இருக்கிறார். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியை விட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர். இன்னைக்கு நாம கூட அப்படிதான். அந்த இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று அறிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால், தீர்க்கதரிசிகள் மூலமாய் சொல்லப்பட்ட அந்த அவர் என்பதை நாம் அறிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால், நாமும் பாவங்களிலே சாவோம். தவறான உபதேசம் யார் சொன்னாலும் அவர்களுக்கு நரகத்துக்கு நிச்சயமாகவே தேவன் நியமித்து வைத்திருக்கிறார். அவர்களுக்கு நரகம் இருக்கு. இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று ஒருவர் அறிக்கையிடவில்லை என்று சொன்னால் அவர்கள் பாக்கியவான்களாக இருக்க முடியாது. பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னார, ஜனங்கள் 1000 சொல்லட்டும் என்னை குறித்து, நீ யார் என்று சொல்லுகிறாய்? பேதுரு சொன்னார், என்ன சொன்னார்? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்து என்று சொன்னார். அது சொன்னார், நீ பாக்கியவான் என்றார். எங்க இருக்கு அந்த பாக்கியம்? அந்த பாக்கியவானா நாம் எப்படி மாற முடியும்? இயேசு கிறிஸ்துவே தேவனுடைய குமார் என்று சொன்னால்தான் அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கும். சத்தியத்தை அறியாதபடி இஷ்டத்துக்கும் வேதத்தை புரட்டி புரட்டி பேசிக்கொண்டு நான் ஒரு பெரிய பிரசங்கியார் என்பதை காண்பித்துக் கொள்வதற்காக நேற்று ஒரு உபதேசம் இன்றைக்கு ஒரு உபதேசம் என்று மாற்றி மாற்றி பேசுவது கிடையாது. என்ன சத்திய வேதம் சொல்லுகிறதோ அதை மாத்திரமே நாம் கை கொள்ள வேண்டும். ஆகவே பிரியமானவர்கள், அன்பு தேவனுடைய ஜனமே, சகரியா 9வது அதிகாரம் 9வது வசனத்தை கவனிங்கள். பழைய ஏற்பாடு சகரியா 9வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கிற கவனிங்கள். சீயோன் குமார்த்தியே மிகவும் கலிகூறு, எருசலேம் குமார்த்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமா இருக்கிறார். யார் கழுது மேல் ஏறி வந்தது? எப்போது பவனி வந்தார் இயேசு கிறிஸ்து? பரலோகத்தின் தேவன் பவனி வந்தாரா கழுதி மீது? பரலோகத்தின் தேவன் கழுது மீது ஏறி வந்திருந்தாருன்னு சொன்னா தேவனை பார்த்த ஒரு பயலும் உயிரோடு இருக்க முடியாத, செத்து போயிடுவாங்களே. தேவனை ஒருவனும் ஒருபோதும் கண்டதில்லையே, பார்க்க முடியாத ஒளியில் இருக்காரு. இதைதானே நாம பார்க்கிறோம். மத்திய சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல இங்க அந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேற்றம் இங்க இருக்கிறது பாருங்கள். 21:4 நான் வாசிக்கிறேன். இதோவன் ராஜா, இங்க சகரியாவில் சொல்லப்பட்ட வார்த்தை மத்தியில நான் தான் என்று சொல்லுகிறார் பாருங்க. இதோவன் ராஜா சாந்தமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமார்த்திக்கு சொல்லுங்கள் என்று ஏற்கனவே சொன்னார் இல்லையா சகரியா தீர்க்கதரிசி. அதை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அந்த ராஜா நான் தான். ஆகவேதான் தம்முடைய சீஷர்களை பார்த்து கழுதையை நீங்கள் ஆயத்தப்படுத்துங்கள், நான் பவனி வர வேண்டும் என்று சொல்லி. ஆகவே பிரியமானவர்கள், இயேசு கிறிஸ்து அவருடைய எல்லா தீர்க்க தரிசன வசனங்களையும் நிறைவேற்றக்கூடியவராய் இந்த பூமிக்கு வந்தார். ஆகவே
தானியேல் நீங்க பாருங்க, இந்த மேசியா என்பதை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேல் 9ஆம் அதிகாரம் 25, 26 நீங்க கவனிங்க. கடைசியாக, இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும், பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படியாகும். அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அதன் முடிவு ஜலப்பிரவாகம் போல இருக்கும். முடிவு பரியந்தும் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. மேசியா சங்கரிக்கப்படுவார், மேசியா வருவார். அவர் வந்து விட்டார் 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக. நம் மத்தியில் அவர் இப்போது அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறார். இவைகள் எல்லாம் தீர்க்கதரிசிகள் மூலமாய் நிறைவேறும் உருத்தாகவே புதிய ஏற்பாட்டில் அநேக இடங்களில் அந்த அவர் நான் தான் என்று சொன்னார். நீங்கள் யாரை குறித்து பழைய ஏற்பாட்டில நீங்கள் கேள்விப்பட்டீர்களோ வருவார் என்று சொல்லி அவர்தான் நான் என்று சொன்னார் ஒழிய நான் தான் பரலோகத்தில் இருக்கிற பிதா என்று ஒருபோதும் இயேசு கிறிஸ்து எங்கேயும் சொன்னதில்லை. ஆகவே பிரியமானவர்களே, அன்பு தேவனுடைய சொன்ன இந்த வார்த்தைகளை நீங்கள் தியானித்து வாசித்து இதனுடைய பொருளை கண்டறிந்து பேசினவைகள் எல்லாம் யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் ஆழ்ந்த கருத்தோட வேதத்தை தியானித்து பாருங்கள். இந்த பிரசங்கத்தை நினைவில் கொள்ளுங்கள். நிச்சயமாகவே இதற்கான அந்த கருத்துக்கள் உங்களுக்கு விளங்கும். நானே அவர் என்று இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த வார்த்தையின் பொருள் தீர்க்கதரிசிகள் மூலமாய் என்னை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டீர்களே அவர்தான் நான் என்று சொன்னார் ஒழிய இவர் பரலோகத்தின் பிதாவல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் பிதாவை நாம் தொழுது கொள்கிறோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய ராஜாவாக ஆண்டவராக நினைத்து நாம் அனுசரித்து கொண்டு வருகிறோம். அவரை சேவித்து கொண்டு வருகிறோம். அதை புரிந்து கொள்ளுங்கள். பொறுமையாய் கேட்டவங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இன்னொரு சந்தர்ப்பத்தில் வேறொரு தலைப்பின் மூலமாக உங்களை நான் சந்திக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.